என்னதான் சிட்டி லைஃப் இருந்தாலும் கிராமத்து லைஃப் தனி அழகுதாங்க. அதுவும் அந்த கிராமத்தில் எல்லா விஷயத்துக்கும் ஒரு கதை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த கதையை கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது நம்ம மூட நம்பிக்கையாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்லை கட்டுக்கதை அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்லை பெருசுங்கள்லாம் சேர்ந்து ஒரு கதையை ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் சரி, ஆனால் அந்த கதையை மட்டும் கேட்காம இருக்க மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் கோயில் திருவிழான்னு வந்தாலே சும்மா களை கட்டுங்க கிராமத்தில். அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஒரு கிராமத்தில் இருக்கிற ஊர் திருவிழா பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிராமனாலே என்ன, உங்களுக்கு அம்மன் தானே. ஸோ அம்மன் திருவிழா தான் அப்வியஸ்லி நம்ம வீடியோவில் அதுதான் பார்க்க போகிறோம். இதுக்கும் பின்னாடி நிறைய ஹிஸ்ட்ரி என் கூட வந்து ஷேர் பண்ணாங்க. ஸோ அதை வந்து சில விஷயங்கள் உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த கோயில் வந்து சென்னம்பட்டியில் தான் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. கரியகாளி அம்மன் தான் இங்கே இருக்கிற அம்மனோட பேர். நாட்டாமை படத்தில் என்னப்பா 18 பட்டி கிராமமும் வந்தாச்சா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி தாங்க இங்கேயும் 18 கிராமமும் சேர்ந்து நடத்துகிற திருவிழா தான் இந்த கரிகாளி அம்மன் கோயில் திருவிழா. கெடா வெட்டிலேருந்து தீ மிதிக்கிறதுலேருந்து பூச்சாட்டுறதுலேருந்து அது மட்டும் இல்லாமல் சாமி வந்து ஆடுவாங்க பாருங்கள் ஆட்டம். அப்படியே நம்ம பார்க்குற நம்மளுக்கெல்லாம் அப்படியே புல் அரிக்குங்க. என்னமோ தெரிலங்க, அந்த கிராமத்தில் அந்த மாதிரி ஒரு வைப் வந்து கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ எத்தனை பேர் வந்து கிராமத்தில் இருக்கிற ஊர் திருவிழா வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நண்பா ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்ட்டி வந்து என்கிட்ட வந்து ஷேர் பண்ணாங்க. ஆன்ட்டிங்கிறது என் அத்தை தான். ஸோ அவங்க தான் என் கூட வந்து ஷேர் பண்ணாங்க. என்னது அப்படின்னா, கரிகாளி அம்மனும் பட்டாளத்தம்மனும் அக்கா தங்கச்சி. ஸோ பட்டாளத்தம்மனுக்கு வந்து மொத்தம் 7 குழந்தைங்க, கரிகாளி அம்மனுக்கு வந்து குழந்தைங்க இல்லை. ஸோ கரிகாளி அம்மன் வந்து பட்டாளத்தம்மனை வந்து பார்க்குறதுக்கு போகிறப்போ பட்டாளத்தம்மன் என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா, நம்ம தங்கச்சி வந்துட்டு நம்ம குழந்தைங்கள பார்த்து கண்ணு வச்சிட்டான்னா நோவு வந்துடும் அப்படின்ட்டு ஒரு கூடைக்குள்ளே போட்டு மூடி வச்சிட்டாங்க. ஸோ அந்த கூடைக்குள்ளே மேலேயே வந்துட்டு கரிகாளி அம்மன் வந்து உட்காந்துட்டாங்க. ஸோ குழந்தைங்க எங்கே அப்படின்னு கேட்டப்போ குழந்தைங்க எல்லாம் விளையாட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல கரிகாளி அம்மனும் வந்துட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கூடையை திறந்து பார்த்தா எல்லா குழந்தைங்களுமே வந்துட்டு கல்லாக வந்துட்டு மாறிட்டாங்க. உடனே பட்டாளத்தம்மன் வந்துட்டு கரிகாளி அம்மன்கிட்ட போய் என்னை மன்னிச்சிட்டு நான் வந்து பொய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கரிகாளி அம்மன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ என்கிட்ட பொய் சொல்லிட்ட, ஸோ அதனால் உன் குழந்தைங்க எல்லாருமே வந்துட்டு கன்னி கழியாமல் 7 கன்னிமார்களாக வந்து இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு சின்ன கதை. ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டு நான் ஃபுல் வீடியோவில் பார்க்க உங்களுக்கே வந்து தெரியும். இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சாமி வந்து ஆடிட்டுருக்காங்க. அப்போ எதுக்காக அப்படின்னா, குதிரையை வந்துட்டு, அதாவது குதிரை தான் வந்து பட்டாளத்தம்மன். ஸோ குதிரைக்கிட்ட வந்து அருள் வந்து கேட்பாங்க. உனக்கு வந்து இந்த திருவிழா வந்து ஓகேவா அப்படின்னு கேட்க குதிரை வந்து தலையாட்டினக்கப்புறம் தான் குண்டம் இறங்குறதுலேருந்து திருவிழா வந்து தொடங்குவாங்க. ஸோ அதனால்தான் வந்துட்டு 7 ஊர்க்காரங்களும் சுற்றி இருக்கிற 18 பட்டி கிராமமும் சேர்ந்து ஜேன்னு வந்து இந்த கோயிலை வந்து திருவிழாவை வந்து கொண்டாடிட்டுருக்காங்க. இந்த கெடா வெட்டுறதுங்கிற ஒரு இது இருக்குங்க, சாங்கியம்னு சொல்லுவாங்க கிராமத்தில். அந்த சாங்கியம் வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து பட்டாளத்தம்மனுக்காக கெடா வந்து வெட்டுறது. ஸோ பட்டாளத்தம்மனையும் மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கெடா வெட்டி பூஜை பண்ணுறது தான் வந்துட்டு அந்த சாங்கியம். இங்கே வந்துட்டு இந்த குதிரை வந்துட்டு அருள்வாக்கு சொன்ன உடனே வந்துட்டு கரியகாளி அம்மன் கோயிலுக்கு வந்துட்டு எல்லாருமே வந்து கிளம்பி வந்து போயிடுவாங்க. எதுக்காக அப்படின்னா, குண்டம் வந்து மிதிக்கிறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து குண்டம் மிதிக்கிறப்போ பட்டாளத்தம்மனாக இருக்கிற அந்த குதிரையைத்தான் வந்துட்டு குண்டத்தை வந்து ஃபஸ்ட்டு வந்து இறங்க விடுவாங்க. அப்புறம்தான் வந்துட்டு எல்லாருமே வந்து இறங்குவாங்க. ஸோ குண்டம் இறங்குறவங்க எல்லாருமே வந்துட்டு 15 நாள் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு
அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூச்சாட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பூச்சாட்டிட்டாங்க, குண்டம் இறங்குறாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு மெத்தையில் வந்து உட்காரக்கூடாது, படுக்கக்கூடாது, காலில் வந்து செப்பல் போடக்கூடாது, காலையில் சாயந்தரம் அப்படின்ட்டு 2 வேளையும் வந்துட்டு குளிக்கணும். அதே மாதிரி காலையிலையும் நைட்டு மட்டும்தான் சாப்பிடணும், மத்தியானம் வந்து சாப்பிட வந்து கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து ரிச்சுவல்ஸ். அப்போ தான் வந்துட்டு குண்டம் வந்து இறங்கிறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் என் கூட வந்து ஷேர் பண்ணாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா குண்டம் வந்து முதல் நாள் நைட்டே வந்து தணல்லாம் வந்து போட்டு நல்லா ரெடியாக இருக்குது. இப்போ அங்கே வந்துட்டு குதிரை வந்து அருள்வாக்கு சொன்ன உடனே எல்லோரும் இங்கே கிளம்பி வந்துடுவாங்க. வர வழியில், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் இருக்குங்க, அங்கே குறி சொன்ன உடனே குதிரையை வந்து கூட்டிகிட்டு வரத்துக்கு. அந்த கூட்டிகிட்டு வர வழியில் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா தாறுமாறாக வந்துட்டு சாமி வந்துடுங்க. இங்கே வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா, முனியப்பன்லேருந்து காவல் தெய்வத்துலேருந்து எல்லாமே, பட்டாளத்தம்மன், எல்லா அம்மனும், கருகாளி அம்மன் ஆகட்டும், எல்லா அம்மனும் சேர்ந்து ஜே 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 ஜேன்னு வந்து அப்படியே ஆக்ரோஷமாக வந்து ஆடிட்டு வந்துட்டுருப்பாங்க. ஸோ அதெல்லாமும் வந்து நான் பார்த்தேன். ஸோ ரொம்பவே வந்துட்டு நல்லா இருந்தது. ஸோ நீங்களும் வந்து பாருங்கள், எல்லா வீடியோ கிளிப்பிங்ஸும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நாமெல்லாம் வந்து சொல்லலாம், இதெல்லாம் ஒரு கதையா, இதெல்லாம் வந்துட்டு கிராமத்தில் தான் வரும் அப்படின்னு. ஆமாங்க, கிராமத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி கதையெல்லாம் வரும். அந்த கதையை அழகாக கேட்டு அந்த திருவிழா பார்க்குறப்போ ரொம்பவே வந்து சந்தோஷமாக வந்து இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பழந்தேங்காய் உடைக்கிறதுலேருந்து, அப்புறம் பொங்கல் வைக்கிறதுலேருந்து, குண்டம் வந்து தயாராகிறதுலேருந்து எல்லாமே வந்து இங்கே நடந்துட்டுருக்கு. இன்னொரு பக்கம் என்ன நடந்துட்டுருக்கு, கெடா வெட்டுறதுலேருந்து, குதிரைக்கு வந்து அருள்வாக்கு சொல்கிறதுலேருந்து எல்லாமே வந்து நடந்துட்டுருக்கு. இதுதாங்க முனியப்பன் சாமி. ஸோ முனியப்பன் சாமிக்கு வந்து 2 கண்களையும் வந்து கட்டிடுவாங்க. ஸோ குதிரை வந்து வந்தக்கப்புறம் தான் அந்த 2 கண்களில் இருக்கிற அந்த கருப்பு திரையும் வந்து எடுப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, அதுலேருந்து வர அந்த பவர் இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் யாருமே வந்து முனியப்பனை வந்து நேரடியாக வந்து நின்று பார்க்க முடியாது. ஸோ அங்கே ஃபுல்லாக வந்துட்டு அம்மனோட கோலம் வந்து எல்லாமே இருக்கும். அதனால் வந்துட்டு பார்க்குறதுக்கே வந்து அப்படி இருக்கும்னு சொன்னாங்க. நிஜமாகவே பார்க்குறதுக்கு அப்படி தாங்க இருந்தது, ஜேன்னு வந்து இருந்தது. ஸோ நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே ஒரு வீடியோ, அங்கே ஒரு வீடியோன்னு சொல்லி 2 பக்கம் வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ இந்த பக்கம் பழந்தேங்காய் எல்லாமே வந்து உடச்சிட்டு அர்ச்சனையெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ எங்கள் அத்தை வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பொங்கல்லாம் வச்சு எல்லாமே வந்து கொடுத்துட்ருந்தாங்க. இந்த கோயிலோட திருவிழா கதை இவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் இந்த கோயிலோட சில வரலாறு வந்து சொல்கிறவங்களுக்கு, இந்த கோயில் கட்டி ஒரு 600-700 வருஷம் ஆச்சு. பாண்டிய மன்னர்களாக தான் இந்த கோயில் வந்து கட்டப்பட்டதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் வந்து இப்போ தான் 32 வருஷமாக தான் வந்துட்டு திருவிழா வந்து நடந்துட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு 20-25 வருஷமாக அவங்களுக்கு வந்து திருவிழாவே வந்து நடக்கலை. ஏன்னா வந்து 18 பட்டிக்காரங்களும் சேர்ந்து திருவிழா வந்து நடத்தலை. ஏன்னா ஊர் பிரச்சனைக்காக அந்த திருவிழா வந்து முடக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜேனே வந்து திருவிழா வந்து கண்டினியூஸாக வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ நான் வந்து மேரேஜ் ஆகி இது வந்து 2வது திருவிழா நான் வந்து பார்க்குறேன். ஃபஸ்ட்டு வந்து மேரேஜ் ஆன புதுசில் பார்த்தேன், அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேன். நடு 2 வருஷம் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். அப்புறம் குழந்தைய வந்து பார்த்துட்டு இருந்ததுனால என்னால் வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து போக முடியல. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கோயிலோட உரிமையாளர்லாம் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து முதல் பூஜை மாதிரியே வந்து நடந்துட்டு இருந்தது. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து மாலையெல்லாம் போட்டு அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு பழந்தேங்காயெல்லாம் கொடுத்து, ஸோ அந்த இதெல்லாம் வந்து இங்கே வந்து நடந்துட்டு இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கிளிப்பிங்க. ஸோ இந்த கிளிப்பிங்கில் வந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, எல்லோரும் வந்துட்டு
கிளம்பிட்டாங்க. அதாவது அந்த கோயிலில் வந்துட்டு குதிரை வந்துட்டு அருள்வாக்கு சொன்ன உடனே குண்டோ மிதிக்கிறதுக்காக எல்லோரும் வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ ஒரு முறை வந்து கோயிலை வந்து சுற்றி நின்று குண்டோ வந்து மிதிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அவ்வளோதாங்க, குண்டோ மிதிக்க ஸ்டார்ட் பண்ண உடனே வந்துட்டு திருவிழா வந்து முடிஞ்சிடும். ஸோ எப்போ வந்து குண்டோ வந்து எல்லாருமே வந்து இறங்குறாங்களோ அம்மன் வந்து அப்படியே வந்து கொந்தளிச்சுட்டு இருப்பாங்களாமா. ஸோ அம்மனை வந்து கொந்தளிச்ச அம்மனை வந்து சாந்தப்படுத்துறதுக்காக கடைசியாக வந்து தாலாட்டு பாடி அந்த பூஜையை வந்து நிறைவு வந்து படுத்துவாங்கங்க. ஸோ இதுதான் வந்துட்டு அந்த ஊரில் வந்து இருக்கிற ப்ரொசீஜர்ஸ். அப்புறம் வந்து கதைகள். இங்கே வந்துட்டு எப்போ திருவிழா வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சித்திரை மாதத்தில் தான் வந்து இங்கே வந்து திருவிழா வரும். ஸோ கிராமம்னாலே உங்களுக்கு வந்துட்டு புதன்கிழமை மட்டும்தான் வந்து கோயில் திருவிழா ஆகட்டும், இல்லை ஏதாவது ஒரு பண்டிகை ஆகட்டும், எல்லாமே வந்து உங்களுக்கு புதன்கிழமை தான் வந்து நடத்துவாங்க. ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் வர 2வது, அதாவது அமாவாசை முடிஞ்சு வர புதன்கிழமையில தான் வந்து இங்கே வந்து திருவிழா வந்து கொண்டாடினாங்க. என்னதான் வந்துட்டு நம்ம கடவுளை வந்துட்டு பார்த்தாலும் கிராமத்தில் வந்து அந்த நடக்கிற அந்த திருவிழா, அந்த கோயில் திருவிழாவா பார்க்குறப்போ நிஜமாகவே வந்துட்டு ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸ் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக வந்து எடுத்துகிட்டு போவாங்க. எத்தனை தான் வந்துட்டு குறை இருந்தாலும் அதை மேட்ச் பண்ணி நல்லா வந்து எடுத்துகிட்டு போவாங்க. ஒரு மாதிரி சூப்பராக வந்து இருக்குங்க. அது கண்டிப்பாக இந்த ஊர் திருவிழாவில் நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ நாங்களும் வந்து சாமி வந்து நல்லா பார்த்துட்டோம். ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு வந்து சாமியோட கிளிப்பிங் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இவங்க தான் உங்களுக்கு வந்துட்டு கருங்காலி அம்மன். இதோட நம்மளோட ஊர் திருவிழா வந்து முடிஞ்சுது. ஸோ நம்ம வீடியோ முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். பாய்.